இந்த அளவுக்கு நம்ம ஒரு த்ரில்லர் படம் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு படம் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க நிறைய பார்த்த படம் இருக்கு, 1 2 இல்ல, ஓகே லாட் ஆஃப் மூவிஸ். ஏன்னா எனக்கு நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் பார்த்த த்ரில்லர் படம் வந்து தி சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ்னு ஒரு படம். ஓகே ஸோ அதில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் நிறைய ரெட் ட்ராகன், அப்புறம் டேவிட் ஃபின்ச்சர் சாரோட கான் கேர்ள், தி கேர்ள் வித் ட்ராகன் டேட்டூ, ம் நிறைய படம் இருக்குது த்ரில்லர்ஸ் படம் பார்க்க ஆரம்பிச்சு. அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானராக ஆயிடுச்சு அது. ஓகே ஏன்னா என்னை யோசிக்க வைக்கிற படமா இருந்துச்சு. நான் படம் பார்க்கும்போது நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் அதை யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அந்த படத்தை பற்றி. ம் யூஸ்வலாக த்ரில்லர் படம் பார்க்கும்போது மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து அந்த ப்ரொட்டகனிஸ்டோட ஷூவில் நின்றுவாங்க. ஓகே மற்ற எந்த ஜானர் படம் பார்க்குறதா இருந்தாலுமே அது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த படத்தை சினிமா லெவலில் தான் பார்ப்பாங்க. பட் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே இது யாராக இருக்கும், இவன் தான் கொலை பண்ணியிருப்பானா, இல்லை ஏன் இங்கே வந்தான், இதெல்லாம் இவங்க யோசிப்பாங்க அவன் ஷூஸில் இருந்து. ஓகே ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் அப்படி பார்க்கும்போது அவங்க நினச்சது நடக்கலைன்னா தான் அவங்க சந்தோஷமே படுவாங்க. அவங்க நினச்சது நடந்துச்சுன்னா they'll get upset. ஓகே அவங்க அந்த ஆடியன்ஸ் வந்து த்ரில்லர் படம் பார்க்கும்போது தான் அவங்க நினச்சது நடக்காம பொய்யாக்கிட்டுன்னு ஜெயிச்சுட்டேன். ஆமாம், நான் நினச்சது நடக்கல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தான் நம்ம அந்த படம் ஜெயிக்க ஆரம்பிக்கும். அவன் நினைச்சது நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நமக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் நம்ம நிறைய த்ரில்லர்ஸ் படம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போவோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுக்கு நிறைய பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நம்ம த்ரில்லர் படம் எழுதணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்தது தான்.